ஆனால் முருகபுத்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கின்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சியை இந்து மக்களிடையே உருவாக்கி இந்த மாநாட்டில் அரசியல் பேசிட்டாங்க. ஆமாம், அரசியல் இருக்கும். அரசியல் இல்லாமல் இங்கே எள்ளும் முனையளவும் அசையாது. இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையிலும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும். இந்து மாணவன் மட்டும் விபூதி வச்சுக்கிட்டு போகாதீங்க, உங்களெல்லாம் மற்ற சங்கியாட்டம் தெரியுதுன்னு ஒரு எம்பி ராசா தான் தொண்டர்களுக்கு சொல்றார். நீங்க விபூதி வைக்காதீங்க. அந்த மனிதன் ஆம்பளையா இருந்தா முதலமைச்சர் கொண்டாட்டிட்டு போய் சொல்லலாம்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு, இது வந்து பிற்போக்குத்தனம் அப்படிங்கிறாரு. அப்ப பிற்போக்குத்தனம் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா? விபூதி அணிவதோ, குல்லா அணிவதோ, சிலுவை அணிவதோ, ஹிஜாப் அணிவதோ பிற்போக்குத்தனம் ஒன்று ஆம்பளையா இருந்தா உன்னால சொல்ல முடியுமா? அதே மாதிரி தொல் திருமா அவர்கள் வந்து நெற்றியில விபூதி வைத்துக் கொண்டு கோயிலுக்கு இருந்தாரு. அவர் ஆர்ப்பாட்டம் முன்னாடி மனித சங்கிலி நடத்துறாரு. அவர் வெளியே வந்து அந்த விபூதி அழிச்சதை நம்ம பேசுவோம். அதுக்கு அவருமே இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நெற்றியில வேர்வை இருந்தது, அதனால அழிச்சிருந்தது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் இந்து போதும்னு சொன்னார். எந்த அசிங்கமான பொம்மையை பார்க்கறதுக்கு திருப்புறம் கொண்டு போனார் அவர்? அமீர் அவர்கள், டைரக்டர் அமீர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. முந்தின நாள் முருகபுத்தர்கள் மாநாடு நடக்கும் போது மனித சங்கிலி போராட்டம் கலந்தது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் மாமா மச்சனா பழகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து மத விமோசனம் பண்ண வராங்க இவங்க. மூதாதையர்கள் சோத்துக்கு மதமாறின அடிமை கூட்டம், துப்பாக்கிக்கு பயந்து மதமாறிய அடிமை கூட்டம். நீ வந்து என்ன என் மதத்துல நான் நடத்துற விஷயத்துக்கு நீ யாரா பேசுறதுக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ ஆம்பளையா இருந்தா, அமீர் உப்பு போட்டு சோறு திங்கிற பயலா இருந்தா, ஜமாத்துல கூடி, பள்ளிவாசல் ஜமாத்துல கூடி இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்வது தவறுன்னு ஆம்பளையா இருந்தா சொல்லி பார்க்கணும். அமீர் மனுஷனா இருந்தா சொல்லட்டும். உப்பு போட்டு சோறு திங்கிறவனா இருந்தா சொல்லட்டும். இன்னொருத்தர் அமீர் என்கிறவன் எங்கேயாவது இந்து மதத்தை பற்றி பேசினால், இந்து முன்னணி RSS BJP பத்தி பேசினா செருப்பை கொண்டு அடிச்சிடணும். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா ஆதரவாளர் திரு ரவி அவர்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா, முருகபுத்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கின்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சியை இந்து மக்களிடையே உருவாக்கியிருக்கு. இது வந்து இங்கே உள்ள விமர்சகர்கள் பண்ணுறான் அத்தனை பேரும் முருகனுக்கு ஏன் மாநாடு நடத்துகிறான், முருகனுக்கு ஏன் மாநாடு நடத்துகிறான், அப்போ பலவிதமாக பல பிரச்சனைகளை கிளப்பிடுது. முருகனுக்கான மாநாடு இல்லை. பேசிக்காக முருகனை வணங்கக்கூடிய, முருகனுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய, முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் அரசியல் பேசிட்டாங்க. ஆமாம், அரசியல் இருக்கும். அரசியல் இல்லாமல் இங்கே எள்ளும் முனையளவும் அசையாது. இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையிலும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும். அப்போ அரசியல் இருக்குமா? இருக்கும். அரசியல் பேசணுமா? இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தீர்மானத்தில் இந்து முன்னணி சொல்கிறாங்க, ஹிந்து வாக்கு வங்கி ஒன்றை உருவாக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஏன்னா சோசார் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு துக்ளக்கில் எழுதியிருந்தார், ஹிந்து வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாயிட்டா திரு கருணாநிதி அவர்கள் மஞ்சளாடை உடித்துக்கொண்டு தீ மிதிக்க கூட தயங்க மாட்டார்னு சொன்னார். இன்னைக்கு ஹிந்துக்களுக்கும் ஹிந்து மதத்திற்கும் ஹிந்து கடவுளர்களையும் இவ்வளவு கேவலமாகவும் கொச்சைப்படுத்தியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், அவருடைய அல்லக்கைகள் நொல்லக்கைகள் எல்லாம் இவ்வளவு மோசமாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஹிந்துக்கள் தான் பலமா இருக்காங்க. 80% ஹிந்துக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஓவரால் இந்தியாவில். இப்போ 80% இருக்கக்கூடிய ஹிந்துக்களை இவனை என்ன வேணாலும் பேசுறானுங்க. சிதம்பரம் நடராஜர் ஏன் டான்ஸ் ஆடுறான்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். சிவனடியார்கள் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு FIR கூட பதிவு பண்ணல. அவன் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கல்னு. கட்டுங்களா? கந்தசஷ்டி கவசத்தை ஒருத்தன் டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னா அசிங்கமாக பேசுகிறான். ஆராசா சொல்கிறாரு, 1 இன்ச்சி சாமி சிலை, ஹிந்து சாமி சிலை இருக்கிற வரைக்கும் இங்கே கம்யூனிசம் வளராது, இனிமேலுக்கு ஒரு தமிழனும் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடாது, இல்லைன்னு வெளியேறணும்னு பேசுகிறாரு. ஹிந்துவா இருந்தால் நீ வேசி மகன் சொல்கிறாரு. கட்டுங்களா? திருமாவளவன் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. சனாதனத்தை டெங்கு, மலேரியா, கொலுசு, கொரோனா போல அழித்து ஒழிக்க வேண்டும்னு உதயநிதி பேசுறாரு. ஹிந்து திருமணத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆபாசமானவை, அருவருக்கத்தக்கன்னு MK ஸ்டாலின் முஸ்லீம் வீட்டு திருமணத்தில் போய் பேசுறாரு. தீக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலிருந்து தெய்வ நிந்தனை, ஹிந்து தெய்வ நிந்தனங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கும் பொழுது வாக்கு வங்கியாக அப்படியே ஹோல்ட் ஆயிடுறாங்க. இப்ப திமுக எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 16% வாக்குலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹிந்து இயக்கங்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற இயக்கங்கள் எலெக்ஷனுக்கு போறப்ப 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க கணக்கை. அப்ப இங்க ஒரு ஹிந்து வாக்கு வங்கி உருவாகவே இல்லை.
அப்போ அந்த ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்கணும்னு நாங்கள் போராடுறோம். அதுக்காக தான் பக்தர்களையும் ஹிந்து மத அபிமானிகளையும் நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறோம். இது அரசியலா? 100% அரசியல். அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்ல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல நம்மளுடைய பாடல்களில் நிறைய முருக பக்தர் பாடல்கள் நிறைய இருக்கு. அதை ஒழிக்கல. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களாகட்டும், பவன் கல்யாண் அவர்களாகட்டும் போன்றவர்கள்லாம் ஒரு அரசியலை வந்து மறைமுகமாக பேசியிருக்காங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது, ருத்ராட்சமும் கயிறும் கட்டிட்டு என்னால் இந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவர் வந்து இஸ்லாமியர்கள் அணுகக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகளை பற்றி ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதில் அணியக்கூடாதுங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். விபூதி அணிந்து நீங்க வந்து ருத்ராஜம் அணிந்து கொண்டு நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். ஏன் சிலுவை அணிந்து ஒரு கிறிஸ்துவ மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் என்றால், குல்லா அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் என்றால், கிசாப் அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய மாணவி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் என்றால், அது அவர்கள் மத உரிமை என்றால், அவர்களுக்கு மதம் கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்றால், அதற்கு இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு என்று கூறினால், ஏன் ஒரு ஹிந்து மாணவன் விபூதியை வைத்துக் கொண்டு ருத்ராஜத்தை அணிந்து கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடாது? அதற்கு மட்டும் ஏன் தடை விதிக்கப்படுகிறது? இல்ல இதுக்கு தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கர்நாடகாவில் வந்து நம்ம பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது கிசாபுக்கு வந்து நம்ம தடை போட்டிருந்தோம். தடை போடல. அது பொய் பாலிடிக்ஸ் சார். அது பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குற முயற்சி. நான் என்னுடைய பார்வையிலையும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பார்வையிலையும் இஸ்லாமிய பெண் குழந்தைகள் ஹிஜாப் அணியக்கூடாது என்பது எங்களது பார்வை இல்லை. அவங்க மத அடையாளம், மதம் சொல்லப்பட்ட மதம் அறிவுறுத்திய விஷயங்களை செய்வதுதான் சாலச் சிறந்தது என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன? நீ சிலுவை அணிந்து கொண்டு நீ பள்ளிக்கூடத்துக்கும் பொது இடத்திற்கும் செல்வையா என்றால் அது உன் மதம் உன்னை அறிவுறுத்துகிறது, நீ செய்து கொண்டிருக்கிறாய், அது உனக்கு 100% ஏற்புடையது. எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய மாணவன் ஒரு குல்லாவை அணிந்து கொண்டோ இல்லை ஹிஜாப் அணிந்து கொண்டோ பள்ளிக்கூடம் போவது உன் மதம் உனக்கு அறிவுறுத்தலின் காரணமாக நீ அதை செய்கிறாய், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை தடுக்கவில்லை. ஆனால் ஒரு ஹிந்து மாணவன் மட்டும் விபூதி வச்சுக்கிட்டு போவாதீங்க, உங்களெல்லாம் பார்த்தா சங்கியாட்டம் தெரியுதுன்னு ஒரு எம்பி ராசா தொண்டர்களுக்கு சொல்றார். நீங்க விபூதி வைக்காதீங்க. அந்த மனிதன் ஆம்பளையா இருந்தா முதலமைச்சர் பொண்டாட்டிட்டு போய் சொல்லலாம்ல. நீங்க கோயிலுக்கெல்லாம் போறீங்க, பொட்டெல்லாம் வைக்கிறீங்க, எங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா சங்கி பொண்ணாட்டம் தெரியுது அப்படின்னு முதலமைச்சர் மனைவிட்ட போய் சொல்ல முடியுமா? ஆனா தொண்டர்கள்ட்ட சொல்றார். சோ விபூதி அணிவதையும் ருத்ராட்சம் அணிவதையும் மட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய இந்த மக்கள் இதையே செய்ய மாட்டாங்கிறாங்கிறது எங்களுடைய கேள்வி, கம்பாரிசன். ஆனா இதற்கு எதிரானவர்கள் இல்லை. ஒரு கிறிஸ்துவ மாணவன் சிலுவை அணிந்து கொள்வதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஒரு இஸ்லாமிய மாணவன் குல்லா அணிந்து கொண்டு போவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. நாங்களும் எங்கள் மத அடையாள சின்னங்களை அணிந்து கொண்டு போவதற்கு இதை வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருக்கார், இது வந்து பிற்போக்குத்தனம் அப்படிங்கிறார். அப்ப பிற்போக்குத்தனம் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா? விபூதி அணிவதோ, குல்லா அணிவதோ, சிலுவை அணிவதோ, ஹிஜாப் அணிப்பதோ பிற்போக்குத்தனம் ஒன்று ஆம்பளையா இருந்தால் உன்னால சொல்ல முடியுமா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். அதனால எங்க மாணவர்கள், எங்க இந்து குழந்தைகள் விபூதி அணிஞ்சுக்கிட்டு போங்க. தேவர் திருமகனார் என்ன சொல்லியிருக்காரு? பால் நெற்றியோட போகக்கூடாதுன்னு அவர் பிரமாதமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். புசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட இவனெல்லாம் ஒன்றும் புத்திசாலியோ தேசப்பற்று மிக்கவர்களோ கிடையாது. அவரை விட மதச்சார்பின்மையை கடைபிடித்த ஒரு மகா மனிதனே கிடையாது. அவரை விட தீண்டாமைக்கு எதிராக போராடிய மனிதனை தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனா இது முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட மண்ணு கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, வடக்க வந்து ராமரை கையில் எடுத்திருக்கீங்க, கேரளாவில் ஐயப்பரை கையில் எடுத்திருக்கிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் முருகரை கையில் எடுத்திருக்கீங்க, இங்கே உங்களுடைய இது வேகாது அப்படிங்கிற மாதிரி தொல் திருமா அவர்கள் கூறியிருக்கிறாரு. அதே மாதிரி தொல் திருமா அவர்கள் வந்து நெற்றியில் விபூதி வைத்து கொண்டு கோயிலுக்கு போயிருந்தாரு. அவர் ஆர்ப்பாட்டம் முன்னாடி மனித சங்கிலி நடத்துறது, முருகபக்தர்கள் மாநாடு முன்னாடி நடத்திருந்ததுக்கு அவர் வெளியே வந்து அந்த விபூதியை அழிச்சதை நம்ம பேசுகிறோம். அதுக்கு அவருமே இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நெற்றியில் வேர்வை இருந்தது, அதனால அழிச்சிருக்கோன்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் அவ்வளோ நேரம் வச்சதை யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறோம் சார்? அவர் கோயிலுக்கு போனதே எனக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டது. அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் ஹிந்து கோவில்னு சொன்னார். எந்த அசிங்கமான பொம்மையை பார்க்கறதுக்கு திருப்பரங்குன்றம் போனார்? அவரு ஹிந்து சனாதன தர்மத்தை வேறு இருக்கணும்னு மாநாடு போட்டு பேசினார். பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னவர். அவருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள என்ன வேலை? யாரை கேட்டு நீ போன? உனக்கு தான் ஹிந்து மதம் இல்லைல்ல, நீ தான் ஹிந்து மதம்னு ஒன்னே இல்லைங்கிறீல்ல. அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது ஹிந்து ஆலயம் சொல்றீல்ல, உனக்கு என்னடா ஹிந்து ஆலயத்துக்குள்ள வேலைன்னு நான் கேட்கிறேன்.
சரி ஓகே போனேன், விபூதி வச்சாங்க, வேர்வையை தொடச்சேன், விபூதி அலைஞ்சு போச்சுன்னு பச்சை பொய் தானே சொல்கிறான் இருந்தாலும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செல்ஃபி எடுக்க வந்தவங்கள்ட்ட இருந்து கேமராவை வாங்கி நெத்திக்கிட்ட வச்சு அந்த கேமராவில் இருந்து விபூதி அழைக்கிறார். இது எதேர்ச்சியாக செஞ்சதா? அப்போ நீ கோயிலுக்கு போனால் விபூதி கொடுப்பாங்க, உனக்கு பரிவட்டம் கட்டுவாங்க, உனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தானே போனேன். ஏன் தெரியுமா அங்கே போனார்? முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக நான் மனித சங்கிலி நடத்த போகிற போராட்டம், நான் முருகனுக்கு எதிரானவன் இல்லை, இந்த மாநாட்டுக்கு எதிரானவன், இந்த நாட்டை நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு எதிரானவன் மக்களை மூளைச்சலவை செய்து பொய் சொல்லி ஏமாற்றுவதற்காக தான் இருந்தால் திருப்பரங்குன்றத்துக்கே போனான். பொழுதன்னைக்கு எதுக்கிறது இந்து மதம்? அதாவது சொல்லுவாங்கள்ல, இப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு மிகச்சிறந்த உதாரணமே திருமாவளவன் தான். நீ பொழுதன்னைக்கு இன்னொரு ஒரு டிஃபனேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹிந்து மதம் வேற, சனாதனம் வேற. இந்த பொய் புரட்டுகள் வந்து பாமரனுக்கு புரியாதுல்ல. பாமரனுக்கு எப்படி புரியும்? ஸோ திருமாவளவன் இந்த அல்லக்கைகள் அத்தனை பேரும் செய்வது அரசியல் என்றால் நாங்களும் அரசியல் செய்வோம். ஒரு மத்திய அமைச்சராக பணியாற்றியவன், ஒரு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன், ஒரு சிலை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேச முடியுதுன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு எதுக்கு உண்டியலுக்கு பாதுகாப்பு, தான் உண்டியலையே பாதுகாக்க முடியாத இந்த தெய்வத்தையே உங்களை எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னு பேசின பெண்கள் இருக்கும் வரை, இந்து திருமண சடங்களை சொல்லக்கூடிய மந்திரங்களை வந்து ஆபாசமானவை அருவருக்கத்தக்கவை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர்கள் இங்கு இருக்கும் வரை நாங்கள் ஹிந்து போலரைசேஷனை உருவாக்குவதற்கும், இந்துக்களிடையே ஒற்றுமையை உருவாக்குவதற்கும், அதில் அரசியல் பயன்படுத்துவதற்கும் நாங்கள் மாநாடு போடுவோம், கூட்டம் போடுவோம். இவன் ஒன்னா கேரளாவில் ஐயப்பன், வட இந்தியாவில் ராமர், இங்க என்ன முருகனான்னு கேட்குறாங்க. நான் இன்னும் இறங்கி போய் சொல்றேன் சார், நாங்கள் காரைக்குடியில் போய் பிள்ளையார் பக்தர்கள் மாநாடு போடுவோம், பிள்ளையார்பட்டியில் வச்சு நாங்கள் விநாயகர் பக்தர்கள் மாநாடு போடுவோம், ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பக்தர்கள் மாநாடு போடுவோம், கும்பகோணத்தில் போய் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற கும்பேஸ்வர சுவாமி கோயிலை வச்சு சிவன் பக்தர்கள் மாநாடு போடுவோம், விஷ்ணு பக்தர்கள் மாநாடு போடுவோம், விநாயகர் பக்தர்கள் மாநாடு போடுவோம், அம்பாள் பக்தர்கள் மாநாடு போடுவோம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் போடுவோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதை தடுப்பதற்கோ, அதை கேள்வி கேட்பதற்கோ, அதை விமர்சனம் செய்யக்கூடிய உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றேன். டைரக்டர் அமீர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. முந்தின நாள் முருகபுத்திரல் மாநாடு நடக்கும் போது மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்துட்டது. நாங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் மாமா மச்சனா பழகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து மத விமர்சனம் பண்ண வராங்க இவங்களால வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். முருகபுத்திரல் மாநாடை நாங்க எதுக்கல, முருகபுத்திரல் மாநாடு யாரால நடத்தப்படுதோ அவங்களால நாங்க எதுக்குறோங்கிற வார்த்தையை சொல்லுங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீ இஸ்லாமியன், உன் பேரு அமீர், நீ தமிழனா, நீ அரபிய கொத்தடிமை, சோத்துக்கும் துப்பாக்கிக்கு பயந்து மதம் மாறின கூட்டத்திலிருந்து வந்தவன் நீ. என் அப்பன், என் பாட்டன், என் முப்பாட்டன், என் கொள்ளு பாட்டன் அத்தனை பேரும் துப்பாக்கிக்கும் சோத்துக்கும் ஏமாந்து போய் மதம் மாறாம இருந்த வாரிசு நான் பேசுவேன். ஓ மூதாதையர்கள் சோத்துக்கு மதம் மாறின அடிமை கூட்டம், துப்பாக்கிக்கு பயந்து மதம் மாறிய அடிமை கூட்டம். நீ வந்து என்ன என் மதத்துல நான் நடத்துற விஷயத்துக்கு நீ யாரா பேசுறதுக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? இஸ்லாமியர்கள் ஒரு மாநாடு போடுறாங்க, எந்த பிஜேபி தலைவராவது, எந்த ஆர்எஸ்எஸ் தலைவராவது, எந்த இந்து முன்னணி தலைவராவது அதை நாங்க விமர்சிக்கிறோமா? பித்த தொழிப்பு மாநாடுன்னு திருச்சியில போட்டாங்க, நாங்க அதை பத்தி விமர்சனம் பண்ணோமா? அது உங்க மத மாநாடு தானே போடுறீங்க, நாங்க போய் பேசுறோமா? கிறிஸ்துவர்கள் மாநாடு போட்டு பேசுறாங்க, அதை நாங்க விமர்சனம் பண்றோமா? நீ ஏன்டா ஹிந்துக்கள் மாநாடு போட்டா உனக்கு என்னடா வலிக்குது? யாரு போட்டா உனக்கு என்னடா? நீ உனக்கு இந்து மத நம்பிக்கை இருக்கா? உனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா? நீ கோயிலுக்கு வரியா? நீ காவடி தூக்குறியா? நீ தீ மிதிக்கிறியா? செய்யி, நீ பேசு. நீயே ஒரு இஸ்லாமியன் மதம் மாறிய ஒரு கூட்டத்தில் இருந்து கொண்டு ஆட்டுடன் உடலுறவு கொள்வது ஏற்புடையதுன்னு பேசின இந்த தாலிபான் தீவிரவாதிகளை, இது தீவிரவாதம் அல்ல, இது மாணவர்களின் போராட்டம் பேசின அயோக்கிய பயனின்னு போதை மருந்து கடத்தோட சேர்ந்துக்கிட்டு போதை மருந்து கடத்தி அதுக்கு துணை போய் அந்த காசுல படம் எடுத்த திருட்டு அயோக்கிய ராஸ்கல் நீனு இளைஞர் சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய செயலை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு போதை மருந்து கடத்தவனை முதலமைச்சர் அழைத்துட்டு போய் அறிமுகப்படுத்தி அவனுக்கு பொக்கே கொடுத்து அவனை கட்சியில சேர்த்துட்டு அவனுக்கு திமுக பதவி வாங்கி கொடுத்து அவனோட கூட பயணித்து அவனோட பார்ட்னரா இருந்து பல தொழிலை செஞ்சு நீ கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற. போதைப் பொருளை யூஸ் பண்றவன் யாரு? 20 to 30 வயசு பசங்க. மிக்சிங் பாரத்னு பிரதம மந்திரி சொல்றாரு,
2047 நம்ம வல்லரசு ஆவோம்னு சொல்றாரு. தன்னிறைவு பெற்ற பாரதத்தை உருவாக்குவோங்கிறாரு. எதை நம்பி சொல்றாரு? பிஜேபியை நம்பியா? RSS நம்பியா? இல்ல மோடி அவர்கள் தன்னைத்தானே நம்பியா? இல்லவே இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளம் இளைஞர் வளம். அந்த வளத்தை பயன்படுத்தி 2047 நம்ம மாபெரும் சக்தியாக உலக சக்தியாக மாறுவோம் சொல்றாரு. அந்த இளைஞர் சக்தியை அழிக்கக்கூடிய செயலை நீ போதை மருந்து வித்து செஞ்சு விட்டு நீ நியாயம் பேச வரியா? உன்னை எவன்டா இங்க கூப்பிட்டான்? ஓ மதம் சார்ந்து நாங்க ஏதாச்சும் பேசணும்னா நீ வா, பேசுவோம், விதண்டாவாதம் பண்ணுவோம். ஓ மதம் சார்ந்து நாங்க பேசுறோமா? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு மாநாடு போட்டோமா? நாங்க கிறிஸ்துவர்கள் எதிர்ப்பு மாநாடு போட்டோமா? எங்க முருகன் பக்தர்கள் முருகன் அடிமைகளை ஒருங்கிணைத்து நாங்க ஒரு மாநாடு போட்டா உனக்கேண்டா வலிக்குது? நீ இஸ்லாமியனா இருந்தா நீ இஸ்லாமியனா இருக்கணும். நீ இந்து மதத்தை பேசக்கூடாது, எங்க மாநாடை பத்தி பேசக்கூடாது. அதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீ தீவிரவாதி பைய, நீ போதை மருந்து கடத்துற பைய, நீ எவனுக்கு உண்மையா இருக்க போறது இல்லை. இவன் எந்த சினிமா எடுத்து யார சாதிச்சுட்டான்? ஞானவேல் ராஜாவை கொலையில விட்டான் பருத்தி வீரன் படம் எடுத்து. இவரு ஜே அன்பழகன் திமுக காரு, அவரு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தான். அவருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் லாஸ். ஞானவேல் ராஜாவை ஏமாத்தான். சிவக்குமார் குடும்பத்தையே ஒருத்தன் ஆட்டையை போட்டான்னா அது அமீர் மட்டும்தான். இவன் யோகின்னு ஒரு படம் எடுத்தான். அந்த படத்தில் நடிச்சான். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணான். அந்த படத்தை என்ன, அது வந்து கொரியன் படமும் சம்திங். அந்த படத்தை கேசட்டை போட்டு அந்த ஃப்ரேமை செட் பண்ணி அதே ஃப்ரேமிங்கை செட் பண்ணி அதே லைட்டு அதே ப்ராப்பர்ட்டி அதே பொசிஷன் அப்படின்னு படம் எடுத்த திருட்டு பயணின்னு. உன் தொழிலுக்கு நீ நேர்மையா இல்லை, உன் மதத்திற்கு நீ நேர்மையாக இல்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ நேர்மையா இல்லை, இந்த இந்திய திருநாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானவன் நீனு. நீ ஆட்டுக்குட்டியோட உணர்வு கொள்ளக்கூடிய அயோக்கிய பயணின்னு நீ எப்படா வந்து எங்களை பத்தி பேசலாம்? நாங்க என்ன வேணாலும் செய்வோம். எங்க உரிமைகளை நிலைநாட்டவும், எங்களது ஒற்றுமையை ஒன்றிணைக்க, எங்கள் இந்துக்களை ஒன்றிணைக்கவும், எங்கள் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கும் நாங்கள் இதை செய்யறோம். நீ ஆம்பளையா இருந்தா, அமீர் உப்பு போட்டு சோறு திங்கிற பயலா இருந்தா, ஜமாத்துல கூடி, பள்ளிவாசல் ஜமாத்துல கூடி இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்வது தவறுன்னு ஆம்பளையா இருந்தா சொல்லி பார்க்கணும். அமீர் மனுஷனா இருந்தா சொல்லட்டும், உப்பு போட்டு சோறு திங்கிறவனா இருந்தா சொல்லட்டும், மான மரியாதை உள்ளவனா இருந்தா சொல்லட்டும். பள்ளிவாசல் என்பது அரசியல் பேசக்கூடிய இடமா? என்னைக்காச்சும் ஒரு ஹிந்துக்கள் ஒரு கோயில்ல கூடி இன்னாருக்கு ஓட்டு போடணும் பேசி நாங்க முடிவு எடுத்துருக்கிறோமா? பள்ளிவாசல்கள் நடக்குது, இன்னாருக்கு ஓட்டு போடுங்க, இன்னாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. மசூதியில் நடக்குது, இன்னாருக்கு ஓட்டு போடுங்க, இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அதை கண்டிச்சா ஃபர்ஸ்ட். மசூதி பள்ளிவாசல் அரசியல் பேசக்கூடிய இடமா? இன்னாருக்கு வாக்களிக்கணும், இன்னாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தீர்மானிக்கக்கூடிய இடமா? அவனுக்கு ஜனநாயக உரிமை கிடையாதா? அவனுக்கு ஜனநாயக ரீதியா எந்த வேட்பாளரை பிடிக்கிறதோ, எந்த கட்சியை பிடிக்கிறதோ, எந்த சின்னத்தை பிடிக்கிறதோ அங்க வாக்களிக்கக்கூடிய உரிமை ஒரு இஸ்லாமியனுக்கோ ஒரு கிறிஸ்துவருக்கோ இல்லாமல் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பில் இருந்து கொண்டு இங்க வந்து ஃபாதர் சொல்றார், அங்க வந்து அஜிரத்து சொல்றார். இதை கண்டிக்க துப்பு இருக்கா உனக்கு? மான ரோசம் இருக்கா உனக்கு? அதை செஞ்சுட்டு நீ எங்க மதத்தை பத்தி பேசணும். இன்னொருத்தர் அமீர் என்கிறவன் எங்கேயாவது இந்து மதத்தை பற்றி பேசினால், இந்து முன்னணி RSS BJP பத்தி பேசினா செருப்பை கொண்டு அடிச்சிடும். நான் இறுதி ஒரு கேள்வி. நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு. அங்க வந்து அண்ணாவை அவர்களையும் பெரியார் அவர்களையும் இழிவுபடுத்துறதுக்கு என்ன காரணம்? அது உங்க கூட கூட்டணி வச்சிருக்க அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேற உட்கார்ந்துருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு நிழலா இருக்காதா? இது இழிவுபடுத்தக்கூடிய செயல் அல்ல. ஹிந்து முன்னணி இதை போல பெருங்கூட்டத்தை கூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அவங்க ஹிந்து முன்னணி உருவாக்கிய வரலாறு, ஹிந்து முன்னணி ராமகோபால ஐயா வந்து போராட்டிய போராட்டக்களம், யாரை எதிர்த்து அவர் போராடினாரு, யார் யாரெல்லாம் ஹிந்து முன்னணிக்கும் ராமகோபாலனுக்கும் எதிராக செயல்பட்டார்கள், யார் யாரெல்லாம் ஹிந்து மதத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார்கள் அப்படின்னு ஒரு ஏவி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முதல் முறை இந்த மாநாட்டில் அவங்க இதை ஒளிபரப்பலை. அதிமுக காரங்க வந்திருக்காங்கன்னு இதை ஒளிபரப்பலை. ஒரு வார்த்தை அண்ணா பெரியார் கருணாநிதினு சொல்லலை. இந்த ஒரு நிகழ்வுகள் போட்டுட்டு இருப்ப இதை இந்த பிள்ளையார் சிலையை உடைத்தார்கள் அப்படிங்கிறப்ப ஈவே ராமசாமி போட்டாவை போட்டாங்க. இவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக திரு அண்ணாதுரை அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் ஈவே ராமசாமியும் பேசியிருக்காங்களா இல்லையா? இல்ல பேசியிருக்காங்க. ஆனா அண்ணா அவர்கள் வந்து அங்கிருந்து வெளியே வந்து ஒரே தெய்வம் ஒன்றே குலம் ஒரே தெய்வம் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை இழிவுபடுத்துறதுக்கு என்ன காரணம்? அந்த காலகட்டத்தில் இந்து முன்னணி உருவாக்கப்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பிளாஷ்பேக்ல சொல்றப்ப அது அவங்களுக்கு தேவைப்படுது. இதே குற்றச்சாட்டு இந்து முன்னணியோட ஏவியது. ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய பெருமையை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஏவியது. அந்த ஏவி இந்து முன்னணியினுடையது. இந்து முன்னணி அதிமுக கூட்டணியில் இல்லை. இந்து முன்னணி பல சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கொள்கை நிலைப்பாட்டையும் அதனுடைய விஷயங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம்.
அவங்களோட ஏவி. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறதே ஒழிய இந்து முன்னணி அதிமுகவுடன் கூட்டணி இல்ல வைக்கவில்லை. நீங்க குறுக்கிட்டு மன்னிக்கணும். இந்து முன்னணி தான் அழைப்புதல் கொடுத்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்களுக்கு. ஓகே, நீங்க கொடுத்த அழைப்புதல்ல அவங்கள அஇஅதிமுக சேர்ந்தவங்க இந்நாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள்னு தெரியும். அவங்க வந்து உட்கார்ந்திருக்கும் போது அவர்களுடைய இயக்க தலைவர்களை பத்தி இப்படி பேசினா அவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்குன்னு தெரிய வேண்டாமா? சார், இது நெருடலே இல்லை. நடந்த உண்மையை பேசப்பட்டது. ஏவி ஏவி ஓடுனதே ஒரு 8 செகண்டோ 10 செகண்ட் 10 நிமிஷம் 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஓடுச்சு. அதுல 2 இடத்தில் அவருடைய புகைப்படம் வந்தது. அவங்க அதை செய்யல. அண்ணாதுரை இப்படிலாம் இந்து மதத்துக்கு எதிராக செய்யல. கருணாநிதி இந்து மதத்துக்கு எதிராக இப்படி செய்யல. ஈவே ராமசாமி நாயக்கர் இந்து மதத்துக்கு எதிராக பிள்ளையார் செயலாம் உடைக்கல அப்படின்னு அவங்கள சொல்லுங்க. கேவலப்படுத்தி விட்டார்கள் சொல்றாங்கல்ல, இதை சொல்லுங்க. அதிமுகவை தட்டுற வேலையை நிப்பாட்ட சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நேற்றோ முன்தினமோ ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதிமுகவில் 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட்ட ஒருத்தர் சேர்த்திருக்காங்க. சொந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியிலேருந்து ஒரு ஆள் கேண்டிடேட் தூக்குறாங்க, 2 மாவட்ட தலைவரை தூக்குறாங்க, கட்சியில சேர்த்திருக்காங்க. அப்ப திமுக கூட்டணி உடைந்ததா உடையவில்லையா? ஒரு பய பேசுறானா? நாங்க அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு தயார் தான், அங்க பிஜேபி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்களால போக முடியாதுன்னு சொன்னாரு திருமாவளவன். ஆனா 2024 எலெக்ஷன்ல பிஜேபி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. அப்பயும் அந்த ஆள் போகலன்னு தெரியல. அது வேற பிரச்சனை. அது லூசு அரக்கராக் ஆயிடுச்சு திருமாவளவன். அதை விட்டுருங்க. இது அப்ப திமுக கூட்டணியில் பிளவுன்னு பேசுறாங்களா? எவனாச்சும் பேசுறானா? சார், நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பெங்களூர் நீதிமன்றத்துல எம்எல்ஏ எம்பிக்களான நீதிமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் போய் ஆஜராயிருக்காரு. அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டுச்சு. 2 முறை கோர்ட்டை போகலன்னு சொல்லிட்டு நீதிமன்ற தானா சம்மன் சர்வ் பண்றதுக்கு இருந்தாங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி சொந்த பிணையில வெளியே வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு பேப்பர் இதை பேசியிருக்கா? தினமலரை தவிர ஒரு மீடியா இதை பேசியிருக்குதா? ஒரு கட்சிக்காரன் பேசுறானா? சனாதனத்தை அழிப்போம் ஒழிப்போம் பேசின வீர வசனத்துக்காக சம்மன் அனுப்பி இவர் 2 தடவை போவாததுனால 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஜாமீன்ல வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு தெரியுமா? தம்பிக்கு தெரியுமா? இதை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்கணும், பிரச்சனையை கலப்பணும். இது எங்க பிரச்சனை இல்லை. நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் வராது. ஒரு விஷயம் தெரியுமா சார்? மாநாடு முடிஞ்சு அடுத்த அரை மணி நேரம் நீங்க அந்த கிரவுண்டுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போடப்பட்டிருந்த 20 லட்சம் சேரும் 2 லட்சம் சேரும் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டது. ஒரு 2000-3000 இளைஞர்கள் மாநாடு நடந்த திடல் முழுவதும் பார்க்கிங் ஏரியாவில் ஆரம்பிச்சு மாநாடு நடந்த இடம் வரைக்கும் உள்ள அத்தனை ஏரியாவில் இருந்த சிறு சிறு குப்பைகள், டிஸ்போசபிள் பாட்டிலு, டிஸ்போசபிள் கப்பு, டீ குடிச்ச கப்பு, இது எல்லாத்தையும் பொறுக்கி குப்பைகளை சேகரித்து கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இதுதான் இந்துக்களும் இந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அந்த மாநாட்டில் நடக்கக்கூடியது. நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வேலூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். வாழை மரம் கட்டியிருக்கிறாங்க. வாழை மரத்தை போட்டு வெட்டி எடுத்துட்டு தூக்கி தள்ள வச்சுட்டு திமுக தொண்டம் போறான். பிளாஸ்டிக் சேர் எடுத்து தள்ள வச்சுட்டு போறான். திருமாவளவன் இன்னைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில், திருச்சியில் நடந்த மாநாட்டில், நீங்கள் அந்த கம்பியை வைத்து விடுங்கள், அந்த கம்பியை நீங்கள் திருடி கொண்டு போய் விடுகிறீர்கள், நாங்கள் ஆயிரக்கணக்கில் அதில் பணம் கட்ட வேண்டி இருக்கிறது அப்படின்னு பேசல. இதே போல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? 5 லட்சம் பேர் கூடியிருக்கான் சார். 2.5-3 லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ள இருந்தான். பாக்கி 2 லட்சம் உள்ள வர முடியாம ரோட்ல நின்னான். இதே போன்ற ஒரு 5 லட்சம் பேர் சேரக்கூடிய ஒரு கட்சி மாநாடு இல்ல ஒரு இயக்கத்தினுடைய மாநாட்டின் சமயத்தில் அந்த பகுதிகளில் டாஸ்மார்க் வியாபாரம் எவ்வளவு உயர்ந்திருக்கும்? 50% உயர்ந்திருக்கும். உயர்ந்துச்சான்னு சொல்லுங்க. உயரல. ஏன்னா பக்தி பரவசத்தோடு நாங்கள் தேசத்தை நேசித்து, இறையை நேசித்து, தேசியமும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி கூடின கூட்டம். வந்த 5 லட்சம் பேர் சரக்கடிக்காதவன் இல்லை. ஆனா இந்த நிகழ்வுக்கு வர்றப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படி என்று முடிவு செய்து இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு போறான். எங்கேயாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா? எங்கேயாச்சும் ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுவும் நடக்கல. இதுதான் இந்துக்கள், இதுதான் இந்து முன்னணி, இதுதான் பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் RSS. நீங்க சொல்றது போல இல்லை. நீங்க இதுல இந்த விஷயத்திலேருந்து ஏதாச்சும் குட்டையை குழப்பி அதிமுக பிஜேபிக்கு ஒரு கான்ட்ராவர்சியை உருவாக்கலான்னு முயற்சி பண்றாங்க. திரு எடப்பாடியார் மிக தெளிவா இருக்காரு. இதே போன்ற ஏவுகணைகள் அடுத்த 8 மாசத்துக்கு மிக தீவிரமாக எரியப்படும். அதை எல்லாத்தையும் தட்டி கழிச்சு நம்ம ஸ்ட்ராங்கா ஸ்டெபனா நின்று இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். திமுக என்ற அழிவு சக்தி மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதில்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அமித்ஷா அவர்களும், நயினார் நாகேந்திரனும், அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க அண்ணாமலை வந்து விபூதி ருத்ராட்சம் பேசுனதை பத்தி பேசுனீங்க. இன்னொன்னு பேசுனா ஞாபகம் இருக்குங்களா? எங்களுக்கு நிதி வேண்டாம், சாமி போதும்னார். அவருடைய சப்டெக்ஸ்ட் என்ன? உதயநிதி வேண்டாம், பழனிசாமி போதும்னு சொன்னார். இவர் தான் அதிமுக கூட்டணி கெடுக்க பார்க்குறாரு இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு. புரியுதுங்களா? நாங்கள் நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக, தர்மத்தோடு ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம். அதில் வைத்து என்ன மாதிரியான அரசியல் சித்து விளையாட்டுகளை விளையாடலாம் என்று எதிர்முகாம் பயந்து போயிருக்கிறது. இன்று திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் ஒரு விதமான தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அதனால் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று திரு மு.க. ஸ்டாலின் பேசுறார், நாங்கள் 2026 மட்டுமல்ல 31, 39 எல்லாத்தையும் நாங்க தான் ஜெயிப்போம். போடு, ஜெயிச்சு பார்ப்போம். நன்றி, உங்க நேரத்தையும் கருத்தையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.